பிரார்த்தனை என்ற நோக்கில் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்படி சாஸ்திரத்தில் ஒரு பேதம் இருக்கா மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், குருவ தேவதைன்னு சொல்லியிருக்கா. குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்கிறார். குருவே சிவமென கூறின நந்தின்னு சொல்கிறார். அதனால் ஸ்திரீகளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சமஸ்த வழிபாட்டு விஷயங்களும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டா பதிரேகோ குரு ஸ்ரீநாம், பெண்களுக்கு ஆத்துக்காரோட இணைந்து வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. பதியிலார் கணவன் இறந்த நிலையில் உள்ளவாளுக்கு சுவாமி வழிபாடு தனியாக சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பேதம் சுவாமிக்கு இல்லை, அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிற நமக்கு தான் சொல்லியிருக்கு. உடனே சுவாமி சொன்னாரா ஆணுக்கு தனியாக அனுகிரகம் பண்ணுறேன், பெண்ணுக்கு தனியாக அனுகிரகம், அப்படிலாம் கிடையாது. சுவாமிக்கு அந்த பேதம் இல்லை. பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம்னு சொல்கிறார். பும்சாம்னா ஆன்மாக்கள்னு அர்த்தம். சுவாமியோட கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிவோம் அப்படின்னா ஆன்மாவாக தான் தெரியும். அதனால் சுவாமிக்கு எந்த பேதமும் இல்லை ஆண் பெண் அப்படின்னு. நமக்கு ஆண் பெண் பேதம் இருக்கலாம். அப்படி இருந்து வழிபாடு பண்ணுறதுனால ஒரு சில மாற்றங்கள், அவ்வளவுதான். மற்றபடி இவாளுக்குன்னு தனி நெறி அவளுக்கு தனி நெறி அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. ஆண்கள் எப்படி வழிபாடு பண்ணலாமோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் வழிபாடு சொல்லியிருக்கு. கல்யாணம் ஆனவுடனே ஆத்துக்காரோடு சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுதான் தனி வழிபாட்டு முறை. தனியாக இவாளுக்கும் அவளுக்கும் மிகச்சிறப்பாலாம் சொல்லப்படலை. ஆத்துக்காரர் ஆத்மார்த்த பூஜை பண்ணினா ஆத்துக்காரர் எங்கேயாவது வெளியூர் போனால் அவரே எடுத்துன்னு போய் பண்ணணும். அதுவும் பண்ண முடியாத நிலையில் பையன் பண்ணலாம், அதுவும் பண்ண முடியாத நிலையில் ஆத்துக்காரி பூஜை பண்ணலான்னு இருக்குது. அதனால் அவரவர் கடமையை சார்ந்து செய்தல் சிறப்பு அப்படின்னு நம்ம பரம்பரையாக உள்ள வழக்கங்களை கொண்டு புரிந்து கொள்கிறோம்.